நான் எப்பெல்லாம் கவலையா இருக்கணும் அப்பெல்லாம் என் நண்பனுக்கு போன் பண்ணுவேன். ஏன் அவன் உனக்கு ஆறுதல் சொல்லுவானா? சே இல்ல, அவன் அவன் கஷ்டத்தெல்லாம் சொல்லி புலம்புவான். அதை கேட்டு நான் ஆறுதல் அடைஞ்சுக்குவேன், அவ்வளவுதான். ரைட்டு, போன வீடியோ வைரல் ஆனதும் புதுசா ஒரு ப்ராடக்ட் இறக்கிட்டான். இதுக்கு என்ன பண்ண போறானோ? போன தடவையாவது எனக்கு கலர்ஃபுல்லா குழுக்கா வேஷம் போட்டு விட்டான். இந்த தடவை என்னைய ஹாரருக்கு மாத்திட்டான். ஏதோ நன்னுன்னு பாத்தி பேயாமே நடுராத்திரியில கொண்டு போய் எந்த சுடுகாட்டுல விட போறானோ? ஆனா என்ன காஸ்டியூம் போட்டாலும் இந்த கவட்டைய கழுத்தலாமா தாம் விட மாட்டேறான்டா. போன வீடியோல ஆலமரம் வந்தேன்னு சொல்லிட்டனாமா, இந்த தடவை சிவி சிங்காரிச்சு WWE ஷான் மைக்கேல் மாதிரி ஆயிட்டான். என்ன இப்படி ஆடுறான்? அவ்வளவு பைத்தியம் மாப்பிள்ளைக்கு. இந்த புது ப்ராடக்ட் கிட்ட பேச்ச கொடுப்போம். யாருமா நீயே? உன்னை எங்க பிடிச்சா? நான் அனாத பிள்ளைங்களுக்கு ஆதரவு கொடுக்கற கம்பெனில இருந்து வாரேன். எதுக்கு? என்னைய காப்பாத்தவா? உன்னைய எதுக்கு காப்பாத்தணும்? கரெக்டு தான், இனிமேல் உன்னையவே காப்பாத்த முடியாது. அப்புறம் எப்படி நீ என்னைய காப்பாத்துவ? என்னங்க சொல்றீங்க? ஃபேஷன் ஷோக்கு ஆள் எடுக்கிறோம், 3 வேளை சோறு, பிக்கப் டிராப்புக்கு காருன்னு சொன்னாங்க. அந்த கேட்ட நீங்க மட்டும் எப்படா எந்த பஞ்சாயத்துலயும் சிக்க மாட்டீங்க? அந்த நாய்களை மட்டும் எங்க பார்த்தாலும் பிடிக்கணும் உத்தரவு போட்டுறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, ரகசியம். ரகசியமா? ஏய், அந்த ரகசியத்தை அவனுங்க சொன்னா கூட ஏதாவது தப்பிப்பாங்கல்ல. நாங்க கண் மரபா இருப்போம், மனுஷங்களை பார்த்தா ஓடிடுவோம். இவனுங்க ஏதோ ரோடு இன்ஸ்பெக்டர் வேலை பாக்குற மாதிரி நடு ரோட்ல போறது, எவனா வந்தா கடிக்கிறது. ஒரு காலத்துல புலியவே முறத்தால அடிச்ச கதெல்லாம் இருக்கு, அதுவும் லேடிஸ். இப்ப என்னதானா இவனுங்களை பார்த்து ஓடுற நிலைமை ஆயிடுச்சு. அடே, அதுக்கு தாண்டா ஒரு ஐடியா உனக்கு குடுறா. அடே மங்கிக்குள்ளா, நாங்க பால் திருடுவோம், வீட்டுல இருக்க எலிய பிடிப்போம். என்னதானா சொல்ல வர? மியா மியான்னு கத்துவோம். அம்புட்டும் பிளானிங்கடா. ஐடியா இல்லாத பசங்க அவனுங்க. ஒன்ன மாதிரி பேப்பர் ஓடியா நாங்க.